கூறியவர். 4 புத்தகங்கள் எழுதியுள்ளார். இணைய இதழ்களில் மேற்பட்ட எழுதிய ஆராய்ச்சியாளர் வெற்றியாய் ஆக்கும் அற்புதன் விஜய் அசோகன் ஐயா அவர்கள் காண்பதற்கு எளிமையானவர், ஆனால் அறிவில் மிகவும் சிறந்தவர். நான் அவரை இணையத்தில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என் வயதில் சிறியவராக இருந்தாலும் அவருடைய அறிவும் அவருடைய பேச்சும் அவரிடம் எனக்கு பேசுவதற்கு மிகவும் அச்சமாக இருக்கும் அளவுக்கு அவர் நம்முடைய தமிழ் அறிவு மூலம் தமிழ் கல்வி மூலம் உயர்ந்திருப்பது எனக்கு பெருமைத்தக்கதாக இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு பெருந்தகையரை கல்லூரியின் சார்பாக தமிழகத்திற்கு அழைத்து இணைய வழியில் அவர்களை நாங்கள் அவருடைய உரையை கேட்பதற்கு காத்திருக்கோம். ஐயா, உங்களுடைய ஆய்வு மாணவர்களுக்கும் எங்களுக்கும் பயனுள்ளதாக என்று அமையும் என உங்களை வரவேற்று அனைவரும் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். ஐயா, அதுக்கு உரை பேசுங்க ஐயா. என்னோட உரை இல்ல இணையத்துல சரியா வருதுங்களா தம்பி? இணையம் சரியா? ஐயாவோட குரல் கேட்கலாம். விஜய் அசோகன் ஐயா இன்று அறிவியல் வழி தமிழர் வரலாற்று தேடல் எனும் தலைப்பில் நமக்கு சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்கள் அறிவியல் ஆட்சியாளர் சுயத்தில் ஐயாவுடைய உரை தற்போது தொடங்குவது அனைவரும் கேட்டுக்கொள்ளுமாறு பதிவு செய்த அனைவரும் அவர்களுடைய இணைய அமைப்பில் மியூட் செய்து கொள்ளுமாறு கேட்டு அன்புடன் வேண்டுகின்றேன். ஐயா, உங்களுடைய உரையை ஆரம்பிக்குமாறு பணிவுடன் வரவேற்கின்றேன். வணக்கங்க. எல்லோருக்கும் கேக்குது இல்லையா? தொடங்கலாங்களா? சரி, பண்ணிட்டீங்கன்னா வசதியா பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இந்த ஒரு பன்னாட்டு கருத்தரங்கத்தில் நானும் ஒரு பேச்சாளராக பங்கு கொள்வதில் மிக பெருமை அடைகிறேன். இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தை ஒழுங்கு செய்திருக்கும் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் அவர்களுக்கு என் சிறப்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரியின் முதல்வர் அவர்களும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து பார்வையாளர்கள், பங்காளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகு தழுவிய தமிழர் பண்பாடு, இந்த தலைப்பு எந்த அளவிற்கு தமிழர்களோடு பொருந்தி போகிறது என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. உலகு தழுவிய தமிழர் பண்பாடு என்பதை விட உலகம் முழுக்க பறந்து விரிந்த தமிழர்கள் பன்னெடுங்காலமாக வரலாற்றின் காலம் தொட்டு கற்காலம் முதலாக எப்பொழுதுமே உலகோடு ஒத்து வாழும் தமிழர்களுடைய வரலாறுகளை நாம் பேசுவது, வரலாறுகளை ஆய்வு செய்வது, தொடர்ந்து அது குறித்த தேடலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன. உதாரணமாக எஸ்கிமோக்கள் ஐஸ் என்ற அந்த சொல்லுக்கு 33 வகையான சொற்களின் மூலமாக வகைப்படுத்திக் கொண்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய உலகம் என்பது அந்த ஐஸ், அந்த பனிமலைகள் ஒட்டிய பகுதி. அப்ப அதை ஒட்டிய பகுதிகளில் வாழ்பவர்கள் எப்பொழுதும் அது குறித்து தான் சிந்திப்பார்கள். தமிழர்களுடைய வரலாற்றை நாம் தமிழர்கள் எப்பொழுதுமே உலகோடு தொடர்புடையவர்கள், உலகம் முழுக்க பறந்து விரிந்தவர்கள், உலகோடு ஒத்து வாழ்ந்தவர்கள், பண்பாட்டோடு தொடர்புடையவர்கள், பொருளாதார தொடர்புடையவர்கள், அனைத்து வகையான பயணங்களிலும் தமிழர்களுடைய வரலாறு பொதிந்திருக்கும். அங்க தமிழர்களுடைய சொற்களில் பார்த்தால் பூமி, புவி, புவனம், பார், அண்டம், அகிலம், சகம், தரணி, தாரணி, தாரகை, ஞானம், வயம், இலந்தை, மண்ணுலகம், இப்படி இப்படி பிரிவுகளாக எத்தனை சொற்கள் வழியாகவும் உலகம் என்ற சொல்லுக்கு அடுக்கிக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் தமிழர்கள் உலகோடே இருந்தவர்கள் என்பதால் இந்த சொல்லை நான் சொல்ல விரும்புகிறேன். உலகோடு ஒத்து வாழ்ந்தவர்கள், அதான் உலகம் தழுவிய பண்பாட்டை, உலகம் முழுக்க தனது பண்பாட்டை எடுத்துச் சென்றவர்கள், உலகம் முழுக்க தனது மொழி எடுத்துச் சென்றவர்கள். இத்தகைய வரலாற்று தொடர்புடையவர்களோடு, இத்தகைய வரலாற்றோடு தொடர்புடைய நாம், பின்னி பிணைந்த நாம் அறிவியல் வழியில் சில தகவல்களை தகவமைத்துக் கொண்டே செழுமைப்படுத்திக் கொண்டே செல்லும் பொழுதுதான் அடுத்த தலைமுறைக்கு நாம் சில விஷயத்தை விட்டு செல்ல முடியும். தொடர்ந்து சென்று கொண்டு வரலாற்றில் நாமும் ஒரு பங்காளனாக இருக்க முடியும். நான் ஒரு அறிவியலாளர், அறிவியல் துறையில் ஆராய்ச்சி புரிபவர். என்னிடம் கேட்பதுண்டு, நீங்கள் அறிவியல் துறையில் ஆராய்ச்சியாளர், இயற்பியல் துறையில் ஆராய்ச்சியாளராக முனைவர் பட்டம் பெற்று இயற்பியல் துறையில் 12 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது,
அயலகத்தில் இருக்கிறேன். நார்வேயில் 2.5 ஆண்டுகள், இப்பொழுது ஸ்வீடன் நாட்டிலே 3 ஆண்டுகள். தொடர்ச்சியாக என்னுடைய கல்லூரி காலத்திற்கு பிறகு இளமை முழுக்க அயலகத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் தமிழோடு தொடர்புடையவனாக இருப்பதால், தமிழை விட்டு முடியாத, தமிழை இந்த நாடுகளில் என்னால் எடுத்துச் செல்ல முடியும் என்ற காலம் இருக்கும் வரையில் நான் இருப்பதாக இருக்கிறேன். இது கோர்த்து பார்த்தால் தமிழ் இல்லாமல் நாம் இல்லை என்ற அந்த இடத்தில் இருந்துதான் இங்கே தமிழ் பள்ளிகள் இருக்கிறோம், தமிழர்கள் இருக்கிறோம். தமிழர்களின் குழந்தைகளுக்கு தமிழ் கல்வி தேவைப்படுது. தொடர்ந்து பள்ளிகள் வழியாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம், இலக்கிய கூட்டங்கள் வழியாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இந்த தமிழர்களுக்கு சென்றாலும் தமிழ் தொடர்புடையவராக நாம் இருப்பதாக சொல்வதற்காக சொல்கிறேன். அதான் கேட்பது உண்டு. நான் சொல்வேன், அறிவியல் என்பது என் பிழைப்பிற்கானது, தமிழ் என்பது என் இனத்திற்கானது, என் உயிருக்கானது. அந்த வகையில் அறிவியலாளனாக தமிழை தேடிக்கொண்டிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சில செய்திகளை நான் தமிழர்களுடைய வரலாற்றிலிருந்து தேடும் பொழுது சில வியப்பான அறிவியல் செய்திகளும் எனக்கு கிடைக்கும் பொழுது பெருமையாகவும் இருக்கும். உதாரணமாக மிக சமீபத்தில் கூட சிரியா நாட்டில் டமஸ்கஸ் நகரத்தில் ஒரு கத்தி, ஒரு வாள் கண்டுபிடித்தார்கள் அகழ்வாராய்ச்சியின் ஊடாக. அதாக 2004-2006 காலகட்டத்தில் அந்த வாள் அல்லது கத்தி செய்யப்பட்ட அந்த எஃகு இருக்கிறதுல, ஸ்டீல் என்று சொல்லப்படக்கூடிய எஃகு, அது ஒரு புது வகையான கலவை பொருளால் ஆனது. அந்த பொருளுடைய பின்புலத்தை, வரலாற்றை தேடிக்கொண்டே வந்தால் அதற்கு பெயர் வூட் ஸ்டீல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவ்வகையான வூட் ஸ்டீல் தயாரிக்கப்படும் இடம் தென் தமிழகம், தென் இந்திய தமிழகம். இந்த வரலாற்றை அப்படியே நாம் பொருத்தி கொண்டு வந்தால் கொடுமணலில் எஃகு உருக்காலை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை நாம் பொருத்தி பார்க்க முடியும். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் இந்த வரலாற்றையும் அறிவியலும் ஒத்து போகக்கூடிய அந்த காலகட்டத்தை நாம் தேடிக்கொண்டு வந்தால் தமிழகத்தின் கொடுமணலில் தான் அத்தகைய எஃகு உருக்காலை இருந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சேர நாட்டுடைய அன்றைய கொடுமணல் ஒரு தொழிற்சாலை நகரம் என்பது நாம் வரலாற்று வழியாக பார்த்திருக்கிறோம். மிக சமீபமாக இந்த கடந்த 20 ஆண்டுகளில் கூட பல அகழ்வாராய்ச்சிகளின் தரவுகளின் வழியாக நாம் தேடி பார்த்தோம். இப்ப சேர நாட்டுடைய அன்றைய காலகட்டத்தின் முசிறி துறைமுகம் நம் அனைவருக்கும் தெரிந்தது வரலாற்றின் செய்திகள் வழியாக. இன்றைய பட்டினம் என்று சொல்லப்படக்கூடிய நகரம் அது, இன்றைய கேரளாவில். இந்த செய்திகள் எதளவிற்கு பொருந்தி போகிறது என்று நாம் தேடிக்கொண்டே வந்தால், இண்டிகா என்று ஒரு கிரேக்க மொழி அறிஞருடைய புத்தகம், மெகஸ்தினஸ், அவருடைய புத்தகத்தில் பாண்டிய நாட்டு செல்வ செழிப்புகள் பற்றியும் சோழ நாட்டுடைய வளங்கள் பற்றியும் மிக அருமையாக குறிப்புகள் இருப்பதாக நாம் காண்கிறோம். அது மட்டுமல்லாத அதே கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட தி பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி என்ற ஒரு நூல், அதுவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. யார் எழுதியது என்று பெயர் விவரம் தெரியவில்லை, இன்னும் அறியப்படவில்லை. பெரிப்ளஸ் என்று அதை எழுத்தாளராக உருவகப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் அந்த புத்தகத்தை எனக்கு தெரிந்து 1900களில் ஆங்கில வடிவத்திற்கு எடுத்து வந்தார்கள். முதல் புத்தகம் அதுவாகத்தான் இருக்கும். என்னிடம் அந்த பிரதி இருக்கிறது, இணைய மின் பிரதி இருக்கிறது. அந்த புத்தகத்திலும் இந்த குறிப்புகள் அனைத்தும் பொருந்தி போகின்றன. சேர நாட்டு, சோழ நாட்டு வளங்கள், பாண்டிய நாட்டு வளங்கள், தமிழகத்தின் பெரும் வளங்கள் அனைத்தும் எப்படி கிரேக்க நாட்டிற்கு எதன் வழியாக எப்படியெல்லாம் சென்றன என்று. அந்த எரித்ரியன் சி, ரெட் சி என்று சொல்வார்கள். தமிழில் கூட அந்த புத்தகம் செங்கடல் செலவு என்று மொழிபெயர்க்கப்பட்டு வந்தது, பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி என்ற புத்தகம். ஆக அது ஏன் செங்கடல் என்று சொல்கிறோம் என்றால், அது ஒரு எரியும் தன்மையில் அந்த காட்சி இருக்கும். அந்த கடலுடைய காட்சி ஒரு எரிவது போல இருக்கும். அதான் செங்கடல், ரெட் சி என்று சொல்வார்கள். தமிழில் எரி திரி என்றால் கடல் என்று பொருள். எரித்திரியா என்ற நாடு கூட இதிலிருந்து வந்திருக்குமோ என்ற செய்திகள் உண்டு. நம்ம சில விடயத்தை நான் பேசும் பொழுது சில விடயம் ஆராய்ச்சி பூர்வமாக நிறுவப்பட்டிருந்தால் அதை நிறுவப்பட்டிருக்கிறது என்று உறுதியாக சொல்கிறேன். சில விடயத்தை செய்திகள் வழியாக அறிந்தால் செய்திகள் வழியாக அறிந்தது என்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். அப்படிதான் இந்த எரித்திரியா, இதை தமிழ் ஆராய்ச்சி செய்பவர்கள் இன்னும் தெளிவாக கூட உரைக்கலாம், இன்னும் தெளிவான ஆய்வுகள் கூட மேற்கொள்ளலாம். ஆக அப்படிதான் இது அந்த பெயரும் வந்ததாக ஒரு செய்திகள் உண்டு. கேரள கடற்கரையிலிருந்து அந்த எரித்திரியன் கடல் வழியாக, செங்கடல் வழியாக
கிரேக்க ரோமாபுரி நாட்டுக்கு சென்றதாக செய்தி குறிப்புகள் இருக்கின்றன. இது மட்டும் வேணுமா என்றால், காவிரி பூம்பட்டின நகரத்தை பற்றி பட்டினப்பாலை அவ்வளவு வியப்பாக பாடியதையும் நம் இலக்கியங்கள் வழியாக, சங்க இலக்கியங்கள் வழியாக அறிகிறோம். மிக குறிப்பாக அனைவருக்கும் தெரிந்த பட்டினப்பாலை பாடல், நீரின் வந்த நிபுர்வரி புறவையும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் மகிழும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயிரும் ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கமும் அரியவும் பெரியவுமாக அந்த இடத்தில் குவிந்திருப்பதாகவும், அது இல்லாமல் அந்த ஒரு அந்த துறைமுகம், காவேரி பட்டினத்துடைய துறைமுகத்தை பற்றி சொல்லும் பொழுது, நீரிலிருந்து நிலத்தில் ஏற்றவும் நிலத்திலிருந்து நீர் பரப்பவும் அளந்தறியா பெரிய பண்டம், எவ்வளவு அளக்கிறதுனே தெரியாத அளவிற்கான பெரிய பெரிய பண்டங்கள் அந்த இடத்தில் குவிந்ததாகவும், புலிப்பொறி போத்து, புலியுடைய முத்திரையை குத்தி, இன்றைய காலத்தில் நாம் சுங்க வரி சோதனை, அயலக குடிவரவு சோதனை எல்லாம் செய்கிறோமோ அப்படியான சோதனைகள் நடத்தப்பட்டு அந்த பொருட்களில் புலி முத்திரை, சோழ நாட்டுடைய புலி முத்திரை குத்தப்பட்டெல்லாம் உள்ளே வந்து வெளியே சென்ற சில செய்திகளை எல்லாம் பட்டினப்பாலையில் அறிகிறோம். இது வரலாற்று செய்திகள், இலக்கியங்கள் வழியாக அறிந்த வரலாற்று செய்திகள். 2002ஆம் ஆண்டு, அநேகமாக 1980களிலிருந்து நேஷனல் இந்தியன் ஓஷனோகிராபி, இந்திய கடலியல் ஆராய்ச்சித்துறை, இந்த காவிரி பூம்பட்டினத்தில் துறைமுக நகரத்திலிருந்து 3 மைல்களுக்கு அப்பால் புதைந்திருக்கும் இந்த துறைமுக நகரங்கள் பற்றி, துறைமுக கட்டமைப்புகள் பற்றின ஆய்வுகள் தொடங்கிவிட்டன, அல்லது ஆய்வுகள் தரவுகளாக வெளியே வந்தது எனக்கு தெரிந்து நினைவில் இருக்கும் வகையில் 1980. அந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படாத நிலையில் 2002இல் இங்கிலாந்திலிருந்து கடலியல் ஆராய்ச்சியாளர் கிரஹாம் அன்குக் என்பவர் வருகிறார். அவர் வட இந்தியாவில் இருக்க துவாரகா நகரத்தை பற்றி தான் ஆராய்ச்சி செய்ய வந்தார். அப்படி வந்தவர் இந்திய கடலியல் துறையுடைய இந்த காவிரி பூம்பட்டின நகரத்துடைய இந்த செய்திகள் அறிந்து, அந்த ஆராய்ச்சியை தொடர்வதற்கான பணம் வசதி இல்லாத நிலையில் கூட இங்கிலாந்தில் சேனல் 4 நிறுவனமும் அமெரிக்காவில் ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தின் உதவியோடு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளோடு காவிரி பூம்பட்டின கடலுக்குள் சென்று மூழ்கி பல தரப்புகளை எடுத்து வந்து அந்த கடலுக்குள் மூழ்கிய தமிழர்களின் பெரும் வரலாற்றோடு தொடர்புடைய அந்த கடல் வணிக நிலங்களையும் கடல் வணிக துறைமுகத்தையும் அவர் உறுதிப்படுத்துகிறார். அண்டர்வேர்ல்ட் என்ற புத்தகத்தில் கூட அது மிக நீண்ட விளக்கங்களோடு அதை எழுதியிருப்பார். இதெல்லாம் அந்த அறிவியல் பூர்வமாக நம் பட்டினப்பாலையில் படித்த இலக்கிய செய்திகளோடு, நம் வரலாற்றை பொருத்தி பார்க்கும் செய்திகளோடு இந்த அறிவியல் பாதையை நான் பொருத்தி பார்க்க விரும்புகிறேன். அதே போல கிரஹாம் அன்குக்குடைய இந்த ஆராய்ச்சியை பற்றி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய டர்ஹாம் பல்கலைக்கழக பேராசிரியர் கிளன் மில்னே என்பவர் இந்த ஆராய்ச்சி தரவுகளை இன்னும் மேலும் செழுமைப்படுத்தி தமிழகத்திற்கும் இலங்கைக்குமான அன்றைய காலகட்ட நிலவியல் தொடர்புகளை பற்றி விளக்கி இருக்கிறார். 2000 ஆண்டுகளில், இன்றைய காலத்திலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் எப்படி இருந்தது, 4000, 8000, 10,000, 15,000, 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த நில கோட்பாடுகள் எப்படி இருந்தன என்று கிளன் மில்னே அவர்களுடைய ஆராய்ச்சி குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இது மட்டுமல்லாது இணைய வழியாக தேடினால் கூட எண்ணற்ற தொடர்புடைய செய்திகள் ஆய்வு கட்டுரைகளாக, கடல் வணிகத்தோடு தொடர்புடைய செய்திகள் ஆங்கிலத்தில் ஆய்வு கட்டுரையாக, அயலக ஆராய்ச்சியாளர்கள் செய்த ஆய்வு கட்டுரையாக நிறைய கொட்டி கிடக்கிறது. தமிழகத்தில் கூட பல தமிழ் புத்தகங்கள் இது தொடர்பாக, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கூட பல புத்தகங்களை நான் ஒரு 2015 வாக்கில் அந்த நூலகத்திற்கு வந்த பொழுது பார்த்தேன். நிறைய புத்தகங்கள் இருந்தன. இது எல்லாம் இந்த ஆராய்ச்சி குறிப்புகளை பொருத்தி பார்த்து கொண்டு, ஏற்கனவே கொடுமணல், இந்த பக்கம் காவேரி பூம்பட்டினம், மிக சமீபத்தில் கீழடி, நவீன ஆராய்ச்சி தரவுகளின் அடிப்படையில் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்களின் வாழ்க்கை முறையை, அவர்களுடைய நவநாகரிக, அன்றைய காலத்திலேயே செழுமையாக இருந்த நாகரிக முறையை வரிசைப்படுத்தி தரவுகளின் அடிப்படையில், எதுவுமே ஒரு மிகைப்படுத்தப்படாத வார்த்தைகளில், தரவுகளின் அடிப்படையில், நிறுவப்பட்ட அறிவியல் கூறுகளின் அடிப்படையில் அந்த வரலாற்று செய்திகளை பொருத்தி பார்த்ததையும் வெளிவந்ததையும் பார்த்தோம்.
அந்த எழுத்துக்கள், பானை ஓட்டு கீறல்களில் கிடைத்த எழுத்துக்கள் மிக சாதாரண குடிமை சமூகத்தில் கிடைக்கப்பட்ட நிலப்பகுதியில் இருந்து. ஏனென்றால் உலகம் முழுக்கவே இந்த எழுத்துருக்கள் கிடைப்பது பெரும்பாலுமான எழுத்துருக்கள் கொண்ட பாத்திரங்களாகட்டும் அல்லது கீறல் ஓட்டுகளாகட்டும், இது அனைத்துமே ஒரு செல்வ செழிப்புடைய ஒரு நிலப்பகுதிகள் அல்லது அரச குடும்ப நிலப்பகுதியில் இருந்து கிடைத்தது. கீழடியில் மிக சாதாரண குடும்பங்கள் கூட பயன்படுத்தியதாக நாம் வியப்பாக அறிந்து கொள்கிறோம். இதில் ஒரு செய்தி என்னவென்றால், கீழடியில் கிடைத்த அந்த காலகட்டத்திலான எழுத்துருக்கள் 2010ஆம் ஆண்டு கடலியல் ஆராய்ச்சியில் இலங்கை அம்பாந்தோட்ட நகரத்திலும் கிட்டத்தட்ட அதே போன்ற கருஞ்சிவப்பு பானை ஓடுகள், அதே போன்ற எழுத்துருக்கள் கிடைத்தன 2010. பல பேருக்கு இந்த செய்தி தெரியாது. நான் கூட கடந்த ஆண்டு டென்மார்க் நகரத்தில் நடந்த ஒரு தமிழர் பள்ளிகளினுடைய 10ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு நிகழ்வில் கூட 20ஆம் ஆண்டு நிகழ்வில் கூட கீழடியும் ஈழமும் என்ற தலைப்பில் இதை பொருத்தி ஒரு உரை எழுதியிருந்தேன். இது இந்த அம்பாந்தோட்ட நகரத்தில் கிடைத்த தரவுகளை ஐராவதம் மகாதேவன் ஐயா அவர்கள் த ஹிந்து பத்திரிகையில் ஆங்கிலத்தில் கட்டுரையாக எழுதியிருந்தார். 2010 படித்ததாக நினைவிருந்தது. இந்த செய்திகளை நாம் அப்படியே எடுத்து சென்றால், இதையெல்லாம் ஆதிச்சநல்லூரோடு தொடர்புடைய சில செய்திகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தால் அது நேராக சிந்து சமவெளி நாகரிகத்தோடு நேரடியாக தொடர்புடைய பல கூறுகளை நமக்கு படப்பிடித்து காட்டுகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் பழம்பெரும் எழுத்துக்கள் அடுத்ததாக எந்தெந்த படிநிலை அடைந்து கீழடியை நோக்கி வந்தது என்று நமக்கு இன்னும் அந்த சரியான தொடர்பு ஆடல்கள் நிறுவப்படவில்லை என்றாலும், சிந்து சமவெளி நாகரிக பண்பாடு, சிந்து சமவெளி நாகரிக எழுத்துக்கள், அதனுடைய பண்பாட்டு கூறுகள், வரலாற்று கூறுகள் தமிழகத்தில்தான் முடிச்சு போடக்கூடிய வகையில் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் சில பாத்திரங்களுடைய அந்த ஒரு கலவை தன்மை, வேதியியல் பொருட்கள் மிக நெருக்கமாக பொருந்தி போவது தமிழகத்தின் பொருட்களில் இருக்கும் அந்த கலவையோடு தான், வேதியியல் கலவையோடு தான். இந்த அளவிற்கு அறிவியல் ரீதியாகவும் ஒத்துப்போகிறது. இடைப்பட்ட காலகட்டத்தில் இடைப்பட்ட பகுதிகளில் சிந்து சமவெளிக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கூட இன்னும் கிடைக்கவில்லை என்பதை நாம் உறுதியாக நம்பலாம், உறுதியாக படித்திருக்கிறோம். இதில் ஒரு தொடர்புடைய செய்தி என்னவென்றால், சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் நான் மிக குறிப்பாக சொல்வது ஃபாதர் ஹென்றி ஹீராஸ் பற்றி. ஃபாதர் ஹென்றி ஹீராஸ் என்பவர், ஹீராஸ் பாதிரியார் என்று தமிழர்களால் அறியப்பட்ட ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்த பாதிரியார். அவர் 1950களில் 40களில் 50களில் இந்தியாவுடைய பம்பாய் பல்கலைக்கழகத்தில் இந்தோவியல் துறை ஆராய்ச்சிக்காக பேராசிரியராக வருகிறார். அந்த காலகட்டத்தில் தான் சிந்து சமவெளி அந்த பகுதிகளில் சில அகழ்வாராய்ச்சிகள் நடக்கிறது. அவர் மெசபடோமியா நாகரிகத்தை பற்றி மிக தீர்க்கமாக ஆராய்ச்சி செய்தவர் ஃபாதர் ஹென்றி ஹீராஸ். அவருடைய ஆராய்ச்சிகள் இந்த சிந்து சமவெளி நாகரிக அகழ்வாராய்ச்சியோடு மிக நெருக்கமாக தொடர்புடையதாக அறிந்து அதை பற்றி மேலும் மேலும் அறிந்து தெளிந்து சில ஆய்வுகளை மேற்கொள்கிறார். மெசபடோமியா நாகரிகமும் சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும் ஒரு வகையில் பொருந்தி போவதை அவர் பார்க்கிறார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், 1960களில் வெளிவந்தன, தி ஸ்டடீஸ் ஆன் புரோட்டோ இண்டோ மெடிட்டரேனியன் கல்ச்சர். அந்த புத்தகம் இந்த நான் சொன்ன அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கி மிக தீர்க்கமாக சில முடிவுகளோடு எடுத்து எம்பியது என்று சொல்லலாம். அந்த புத்தகத்தை பற்றி ஒரு கூடுதலான செய்தி என்னவென்றால், எனக்கு அந்த புத்தகத்தின் பிரதி கிடைக்காத பொழுது 2012 என்று நினைக்கிறேன், அல்லது 13ஆக இருக்கும், எனக்கு உடனடியாக நினைவில் இல்லை. அந்த புத்தகத்தின் பிரதி கிடைக்காத பொழுது நான் இணைய வழியாக அந்த எந்தெந்த நூலகத்தில் இந்த உலகத்தில் அந்த புத்தகம் இருக்கிறது என்று அறிந்து ஒரு 5 சர்வதேச நூலகம் இந்த புத்தகத்தை வைத்திருப்பதாக தெரிந்து கொண்டேன். அப்படி ஆஸ்திரேலியா நாட்டின் மெல்போர்ன் நகர பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரதி இருந்தது. அதை அங்கே படித்துக் கொண்டிருந்த அன்றைய மாணவராக இருந்தவர், இன்றும் அந்த மெல்போர்ன் நகரத்தில் வாழும் ஒரு நண்பர், ஈழத்துக்காரர். அவருடைய உதவியில் அந்த புத்தகத்துடைய பிரதிகளை மின் பிரதியாக எடுத்து ஒரு 200 பக்கங்கள் எடுத்து சேகரித்து வைத்தேன். ஆனால் அதன் பிறகுதான் அறிந்தேன், அதனுடைய தொடர்ச்சியாக பின்லாந்து நாட்டுடைய ஆராய்ச்சியாளர் அஸ்கோ பாரபோலா என்பவர் இன்னும்
அடுத்தடுத்த காலகட்டங்களில் இதனை நிறுவும் ஆராய்ச்சிகளில் நிறைய செய்திருக்கிறார் என்றும், பிறகு பார்த்தால் அவர் 2010ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் நடத்திய செம்மொழி மாநாட்டில் பங்கு கொண்டிருக்கிறார், இது தொடர்பாக பேசியிருக்கிறார் என்று அறிந்தேன். அது மட்டுமல்ல, ஐராவத மகாதேவன் ஐயா அவர்கள் அவருடைய ஆராய்ச்சி சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி தொடர் நீண்ட ஆராய்ச்சி பற்றி அனைவருக்கும் தெரியும். இந்த தகவல்களை இன்னும் செழுமைப்படுத்தி தமிழ்படுத்தி ஆர் பாலகிருஷ்ணன் IAS குடிமையியல் அதிகாரி, ஒரிசா நாட்டுடைய சிறப்பு செயலாளராக இருப்பவர், தமிழ் இலக்கியம் படித்து தமிழிலேயே IAS தேர்வு எழுதி சிறந்து விளங்கி இன்று வரை ஒரு செழுமையான குடிமையியல் அதிகாரியாக திகழ்ந்து வருபவர். இன்றைய நிலையில் கூட ஒரிசா நாட்டுடைய இந்த பேரிடர் காலத்துடைய மிக தீர்க்கமாக நடத்தப்பட வேண்டிய சில நடவடிக்கைகளில் அதிகாரியாக இருந்து மிக நேர்மையாக நடத்தி கொண்டிருப்பதை செய்திகள் வழியாக அறிகிறோம். அந்த ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை தொடர்புடைய இந்த பல வரலாற்று செய்திகளை உள்ளடக்கி மிக நீண்ட பெரிய ஒரு ஆய்வு கட்டுரைகளை உள்ளடக்கிய புத்தகத்தை மிக சமீபத்தில் இந்த ஓராண்டுகளுக்குள் வெளியிட்டிருந்தார். இன்னும் அந்த புத்தகத்தை நான் படிக்கவில்லை, ஆனால் அது தொடர்பான உரையாடல்கள் இணைய வழியாக பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய செய்திகளை, அவருடைய பேட்டிகளை, அவருடைய தகவல்களை நிறைய படித்திருக்கிறேன். இந்த தகவல்கள் எல்லாம் நாம் தமிழர்களோடு தொடர்புடைய தமிழ் இனத்தோடு தொடர்புடைய இந்த வரலாற்று செய்திகளை நிறுவுவதற்காக இந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆங்காங்கே அவ்வப்பொழுது வரலாற்றில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்வதற்காக இத்தனை கோர்வைகளை கோர்த்து கொண்டு வந்தேன். இன்னும் ஒரு மிக குறிப்பாக அடுத்ததாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால், இந்த காவிரி பூம்பட்டின நகரம் பற்றி பார்த்தோம், கொடுமணல் பற்றி பார்த்தோம், இந்த பட்டினம் என்று முசிறி பற்றி பார்த்தோம். இது அனைத்தும் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு செய்திகள். ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட சீனா நாட்டுடைய ஜே ஹாங் என்ற ஒரு சீன வணிகர் இலங்கை தேசத்திற்கு வருகிறார். 600 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு கல்வெட்டு பொதிக்கிறார். கடவுளை வேண்டி அவர் தொடர் பயணங்கள், கடல் பயணங்கள், வணிகம் பொருட்டு மேற்கொள்பவர். அந்த கல்வெட்டில் 3 மொழிகளில் அவர் அந்த கடவுளை வேண்டி அந்த கல்வெட்டை பதிகிறார். ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ், இன்னொன்று பெர்ஷியன். அநேகமாக அவர் சீனத்திலிருந்து பெர்ஷிய நாடுகளுக்கு சென்றிருக்கலாம். அதே ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவின் இன்றைய காங்சோ துறைமுக பகுதியில் ஒட்டிய ஒரு இடத்திலிருந்து ஒரு கிடைக்கப்பட்ட கல்வெட்டில் இதே போன்ற ஒரு வணிக குறிப்பு சீனத்திலும் தமிழில் மட்டும் இருக்கிறது. தமிழர்கள் எந்த அளவிற்கு இந்த உலகோடு வணிகம் புரிந்தவர்கள் என்பதற்கான சாட்சியமாக இந்த தகவல்களை நான் பொருத்தி பார்க்க விரும்புகிறேன். இத்தனை தகவல்களை, இத்தனை வரலாறுகளை சுமந்த தமிழர்களுடைய வரலாற்றை அப்படியே இன்னும் கொஞ்ச காலம் பின்னோக்கி இழுத்து செல்ல முடியுமா என்று பார்த்தால், நமக்கு தெரிந்த பல கருத்துகள், பல செய்திகள், வரலாற்று குறிப்புகள் குமரி கண்டத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். குமரி கண்டம் உண்மையா பொய்யா என்ற நீண்ட வாதம் இருந்து கொண்டே இருக்கிறது. குமரி கண்டத்தை என்னை பொறுத்தவரையில் ஒரு அறிவியலாளனாக கண்ணை மூடிக்கொண்டு எதிர்ப்பதும் பிழையாக பார்க்கிறேன், கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பதும் பிழையாக பார்க்கிறேன். அப்படி சொல்ல வேண்டும் என்றால் அதற்குரிய நிறைய தகவல்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆராய்ச்சியை பொறுத்தவரையில் நான் ஒரு ஆராய்ச்சியாளனாக வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் பொய் என்று நிறுவ வேண்டும் என்று நினைத்தால் பொய் என்று நிறுவதற்கான எல்லா வகையான ஆராய்ச்சியும் உங்களால் செய்ய முடியும். உண்மை என்று நிறுவ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அது குறித்த ஆராய்ச்சிகள் கூட நிறுவ முடியும். அப்படி ஒரு முடிச்சு போட்ட இடமாகத்தான் குமரி கண்டத்தை பார்க்கிறேன். அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த குமரி கண்டம் தொடர்புடைய பல வரலாற்று செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு அறிவியல் பூர்வமாக இன்னும் பல ஆழமான செய்திகளை தெளிந்து இன்னும் செழுமைப்படுத்தி அதனை அடுத்தடுத்த காலகட்டங்களில் நிறுவுவதற்கான அந்த திறந்த வெளி இன்னும் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அது மூடப்பட்ட ஆராய்ச்சியாக நான் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அதற்கான திறந்த வெளி எங்கெல்லாம் இருக்கிறது என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அது குறித்த சில செய்திகளை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தமிழர்களுடைய இலக்கியங்கள், தமிழருடைய பாடல்கள், வரலாற்று சுவடுகள், கல்வெட்டுக்கள், இது எல்லாமே தமிழர்களை எந்த அளவுக்கு
இந்த ஒரு நாகரிகமான, வளர்ச்சி அடைந்த, நேர்மையான, அறம் கொண்ட சமூகமாக இருக்கிறது என்பதை காட்டியது. அத்தகைய அறம் கொண்ட சமூகத்தை சேர்ந்த தமிழர்கள் அதே காலகட்டத்தில் எந்த அறத்தை பின்பற்றி எந்த நாகரிக வாழ்க்கையோடு வாழ்ந்த அந்த 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 3000 ஆண்டுகள் காலகட்டத்தில் இன்றிலிருந்து அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட சில சங்க இலக்கிய பாடல்களில் குமரி கண்டத்தை பற்றிய செய்திகள் ஆங்காங்கே தொட்டு செல்வதையும் பார்த்திருக்கிறோம். அந்த குமரி கண்டம் நாம் உருவகப்படுத்திக் கொண்ட இன்றைய தென்முனையிலிருந்து ஆப்பிரிக்க கண்டம் முறையாலான தொடர்புடைய மிகப்பெரிய நிலப்பரப்பு என்று எங்குமே சொல்லப்படவில்லை. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் எங்குமே குமரி முனையை, குமரி முனைக்கு அப்பாற்பட்ட நிலத்தை மறுத்தும் பேசவில்லை. பேசப்பட்ட இடங்கள் எல்லாம் குமரிக்கும் அடுத்ததாக இருந்த இன்றைய குமரி பகுதிக்கும் இன்னும் ஆழமாக, இன்னும் நீளமாக பல நிலப்பகுதிகள் இருந்ததை சில செய்திகள் வழியாக உறுதிப்படுத்தலாம். இன்னும் குறிப்பாக சில இலக்கியங்களை சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால், புறநானூற்று பாடலில் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி அப்படி என்ற ஒரு பாடல் தொடங்கும். அது ஒரு பொது உடைமை தத்துவத்தை மேற்கோள் காட்டுவதாகத்தான் அந்த பாடலை பார்க்கிறேன். ஆனால் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி, தென்கடல் எந்த எல்லை வரையில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கான நிலத்தை ஆண்ட மன்னவரே என்று அந்த பாடல் இருப்பதாக பார்க்கலாம். அது மட்டுமல்ல, சிலப்பதிகாரத்தில் கூட வாழ்க எம்கோ மன்னவர் பெருந்தகை ஊழிதோறு ஊழிதோறு உலகம் காக்க அடியில் தன் அளவு அரசர்க்கு உணர்த்தி வடிவேல் எரிந்தால் வான்பகை பொறாது பகுருளி ஆட்டுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கடுங்கடல் கொள்ள என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். மணிமேகலையில் கூட தீங்கனி நாவல் ஓங்கி தீவிடை இன்றைய நாளில் இருநில மாக்கள் என்ற பாடல் வழியாக நாகல் நன்னாட்டு 400 யோசனை வியன்பாதலத்து வீழ்ந்து கேடெய்துமே என்ற ஒரு செய்திகளை பொருத்தி பார்க்கிறோம். இந்த குமரி கோடிற்கு, குமரி முனைக்கு அப்பாற்பட்ட ஒரு குமரி கோடு, குமரி நிலம் என்பதை பற்றி தொட்டு செல்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய கண்டமாக இருந்தது என்று எங்கும் சுட்டிக்காட்டவில்லை. இதையும் நாம் கவனத்தில் கொண்டுதான் இந்த வார்த்தைகளை நான் கவனமாக தான் இடுகிறேன். மிக குறிப்பாக அது ஆப்பிரிக்க கண்டத்துடைய தொடர்புடையதாக கூட இன்னும் கூட நம்மால் முழுமையாக நிறுவ முடியாது. ஆனால் குமரி முனையை, குமரி கடலை, குமரி நிலத்தை நாம் அப்படியே மறுதளித்து விடவும் முடியாது. அப்ப அந்த பகுதியில் இருந்துதான் இன்னும் குறிப்பாக சில சம்பவங்களை, செய்திகளை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். நார்வே நாட்டுடைய பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறையில் நான் ஆராய்ச்சியாளனாக இருக்கும் பொழுது, அதற்கு முந்தைய காலகட்டத்தில் கல்ஸ்டன் என்ற ஒரு பேராசிரியர் இருந்தார். நான் பணியாற்றும் போதல்ல, அதற்கு முன்பு அங்கு பேராசிரியராக இருந்தார். அவர் நிலவியல் துறை சார்ந்தவர், ஜியாலஜி. அவர் தமிழ் இலக்கிய சான்றுகளையும் உள்ளடக்கி, அறிவியல் கோட்பாடுகளையும் உள்ளடக்கி இந்த குமரி கண்டத்துடைய சில செய்திகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஆய்வு கட்டுரையாக கூட வெளியிட்டிருந்தார். அவர் மிக குறிப்பாக இந்த உலகம் ஏற்றுக்கொண்ட இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட், கண்ட இடப்பெயர்வு, கண்டங்கள் நகர்ந்தது அல்லது அந்த தகடுகள் நகர்வு, டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகளை விட அவர் ஒரு புது கோட்பாடை உருவாக்குகிறார். குளோபல் பிரெஞ்ச் தியரி, பூகோள முறுக்கு கோட்பாடு. அது பிரெஞ்ச். அதன் அடிப்படையில் இந்த பகுதி, தென்முனை பகுதியை சேர்ந்த இடம், இந்த நிலவியல் கோட்பாட்டின் அடிப்படையில் அது மிக என்ன சொல்ல வேண்டும் என்றால், அந்த ஆங்கிலத்திலிருந்து அந்த நிலம் சார்ந்த பகுதி அடிக்கடி இந்த ஆழி பேரலைக்கு உட்படுத்தப்படக்கூடிய பகுதி என்று அவர் வரையறுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அங்கிருந்த சில நிலப்பகுதிகள், சில தீவுகள் மறைந்திருப்பதற்கான வாய்ப்புகளை அவர் உறுதிப்படுத்துகிறார். இது 2008 கூட தமிழ்நெட் என்ற இணையதளத்தில் கல்ஸ்டன் என்றவருடைய ஆராய்ச்சியை மேற்கோள் காட்டி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக சில பேராசிரியர்களுடைய இலக்கிய சான்றுகளையும் மேற்கோள் காட்டி, வரலாற்று சான்றுகளையும் மேற்கோள் காட்டி ஒரு கட்டுரை படித்ததாக நினைவு. இது 2008 வந்த கட்டுரை. அதாவது ஆழிப்பேரலை வந்த காலகட்டத்திற்கு பிறகான சூழலில் இது பற்றின தேடல் இந்த உலகம் மீண்டும் தேட தொடங்கிய பொழுது வந்த கட்டுரையாக பார்க்கலாம். இது மட்டுமல்ல, இது அப்படியே பின்னோக்கி தேட போனால் இதில் சில செய்திகள் 1840களில் பிரெஞ்சு ஆராய்ச்சியாளர் ஹிலக் என்பவர் முதலாக, எனக்கு தெரிந்த வரையில், என்ன சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் முதலாக அவர்தான் இந்த லெமூரிய கண்டத்தை பற்றி
தரவுகள் அடிப்படையில் சில விஷயங்களை பேசுகிறார். அதன் பிறகு 1859 வெலாஸ் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் ஐரோப்பியர், அவர் சன்கன் லேண்ட், அதாவது மூழ்கிய நிலம் என்ற ஒரு கட்டுரை வழியாக இந்த குமரி கண்டத்தை பற்றிய சில செய்திகளை தொட்டு செல்கிறார். இந்த வரலாற்று செய்திகளில் எப்பொழுதும் முதன்மையான பெயராக அடிப்படக்கூடிய H.G. வெல்ஸ் என்ற ஆராய்ச்சியாளர், அவரும் அதே காலகட்ட பகுதியில் இந்த செய்திகளை மேற்கோள் காட்டிக் கொண்டு செல்கிறார். ஹெகலே என்ற ஆராய்ச்சியாளர் 1860கள் 70களில் எழுதிய புத்தகம் கட்டுரைகளில் ஜியோகிராபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ற வெலஸ் புத்தகத்தில் இது அனைத்தும் மேற்கோள் காட்டப்பட்டு வந்திருக்கின்றன. அதே போல 1864 பிலிப்ஸ் கெல்டர் என்ற ஜெர்மானிய ஆராய்ச்சியாளர், அவர் மெமல்ஸ் ஆஃப் மடகாஸ்கர், இந்த மடகாஸ்கர் தீவு பகுதியை சேர்ந்த உயிரினம் சார்ந்த சில கட்டுரைகள் எழுதும் பொழுது அந்த உயிரின சுவடுகளுக்கும் கிடைக்கப்பட்ட பாசில்ஸ் சுவடுகளுக்கும் படிமங்களுக்கும் தமிழகத்தின் தென்முனைக்கும் தொடர்பு இருப்பதாக வரையறுக்கிறார் 1864. அதன் பிறகு ஸ்காட் என்றவர், வில்லியம் ஸ்காட் என்பவர் 1904 லாஸ்ட் லெமூரியா என்ற புத்தகத்தை எழுதுகிறார். அது சில தரவுகளை மேற்கோள் காட்டி இந்த குமரிகண்ட படுகைகளை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதன் பிறகு இந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை, அல்லது நமக்கு தெரிந்த வரையில் அது மிக செழுமையான ஆராய்ச்சிகளாக தொடரவில்லை என்று நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காரணம் இந்த நிலவியல் கோட்பாட்டின் அடிப்படையிலும் ஆப்பிரிக்க இடப்பெயர்வு, டிஸ்போசல்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து மனிதர்கள் இடப்பெயர்ந்து வந்ததற்கான சான்றுகள் இன்னும் வேறு வகையில் கிடைத்ததா இந்த நிலவியல் கோட்பாட்டு சான்றுகள் அனைத்தும் ஒரு 30,000 ஆண்டுகள் என்று வைத்துக் கொண்டால் கூட ஆப்பிரிக்க கண்ட இடப்பெயர்வு, மனிதர்களுடைய இடப்பெயர்வு என்பது 40,000 50,000 ஆண்டுகள் முன்பு நடந்ததாக சான்றுகள் வர தொடங்கி விட்டதால் இந்த கோட்பாடுகள் அனைத்தும், குமரிகண்ட கோட்பாடுகள் பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று நாம் சொல்லலாம். ஆனாலும் இந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டுதான் வந்தன. 2 வகையில் இதை பொருத்தி பார்க்கலாம். ஏற்கனவே வந்த இந்த மெமல்ஸ் ஆஃப் மடகாஸ்கர் அதே போல மரங்கள், செடிகள், இப்படியான படிமங்கள், அதோடைய தரவுகளை வைத்திருந்தது ஒரு புறம் இருந்தால், இலங்கையை சார்ந்த சில நிலப்பகுதிகளில் கிடைக்கப்பட்ட இந்த ஜெனட்டிக்கல் எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடியது மரபியல் கூறுகள் அடிப்படையிலான சில தரவுகளை ஆராய்ச்சி செய்தால் அங்கிருந்த சில படிமங்களில் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு 25,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனித குழு வாழ்ந்ததற்கான சில சம்பவங்கள், சில தரவுகளை ஆராய்ச்சி கட்டுரைகள் வழியாக படிக்க முடிகிறது. அது அனைத்தும் 20,000 25,000 ஆண்டுகளுக்கு உள்ளதான் சுருங்குகிறது என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன காவிரிப்பூம்பட்டின நகரத்தின் தொடர்ச்சியாக ஆய்வு செய்த கிளன்மில்னியுடைய நிலவியல் ஆராய்ச்சி, கடலியல் ஆராய்ச்சி தரவுகளில் 15,000 16,000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய இலங்கை தீவும் இன்றைய தமிழகமும் ஒன்றாக இருந்ததற்கான சில கோட்பாட்டை வரைகிறார். ஆனால் அப்படியே நீங்கள் நீள்படுத்திக் கொண்டே சென்றால் தமிழர்களுடைய வரலாற்று இலக்கியங்களில் சொல்லப்பட்ட குமரிக்கோடு, பன்மலை அடுக்கம், இந்த பகுதிகள் இருந்ததற்கான சில தரவுகளை நாம் இந்த நவீன தரவுகளோடும் பொருத்தி பார்க்க முடியும். இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், இன்னும் குறிப்பாக 2013 நார்வே நாட்டுடைய பல்கலைக்கழகம் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்கிறது. மொரீஷியஸ் தீவிலிருந்து, மடகாஸ்கர் தீவிலிருந்து இந்திய பெருங்கடல் ஆராய்ச்சி நகர்வுகள். அவர்கள் மிக ஆழமான கடலுக்குள் செல்ல முடியாத சூழலில் அவர்கள் செல்ல வாய்ப்பு இருந்த பகுதி வரையில் ஆய்வு செய்த வரையில் சில நிலத்தொடர்பை வரையறுக்கிறார்கள். இது 2013 மிகப்பெரிய நேச்சர் என்று சொல்லப்படக்கூடிய ஆய்வு சஞ்சிகைகளில் வெளியான ஒரு கட்டுரை. அதான் நான் சொன்னேன், இந்த ஆய்வுகள் நிறுத்தப்படவில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆய்வுகளுடைய தொடர்ச்சியில் அவ்வப்பொழுது சில செய்திகள் கிடைக்கப்பெறும். அதை நாம் கோர்வையாக தொடர்புபடுத்தி தான் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கோர்வைகளை நான் மேற்கோள் காட்டிக் கொண்டே வந்தேன். இது மட்டுமல்லாது 1968களில் நடந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் அன்றைய செனிகல் நாட்டுடைய அதிபராக இருந்த செங்கோர் என்பவர் தன்னுடைய ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கும் ஆப்பிரிக்க நாடுகளில் தமிழ் மொழி சொற்கள் எத்தனை லட்சங்கள் இருப்பதாக மேற்கோள் காட்டி சொன்னதாக சில செய்திகளை நான் படித்திருக்கிறேன். ஆக மொழி தொடர்பு, இங்கு சொற்களுடைய தொடர்பு இன்னும் கோர்வையாக அங்கு இருப்பதையும் நாம் பொருத்தி பார்க்கணும்.
பார்க்க வேண்டும். இது அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இவை எல்லா செய்திகளையும் உள்ளடக்கி மிக சமீபமாக இன்னொரு ஆச்சரியமான செய்தி எனக்கு கிடைத்தது, தென்பட்டது. அதையும் நான் கோர்த்து பார்க்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், இன்றைய இலங்கை தீவுக்கு கீழே உள்ள கடல் பகுதியில் கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கண்டப்படுகைகள் அது மிக நீளமாக பல நூறு மைல்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பதாகவும், அந்த கண்டப்படுகை இலங்கை தீவுக்கு தொடர்புடைய கண்டப்படுகையாக இருப்பதால் ஆதி காலத்தில் அது நிலமாக இருந்தது, தன்னுடைய நிலத்திற்கு உரிமையாக இருப்பதாக நார்வே நாட்டுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழுவும் இலங்கை அரசுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழுவும் இணைந்து, நாம் எந்த குமரி கண்டத்தை இல்லை என்று தொடர்ந்து மறுதளிக்கிறோமோ நம்மில் சிலர், அதனை அவர்கள் இருக்கிறது, குறைந்தது பெரிய கண்டமாக இல்லை என்றாலும் சில 100 மைல்களுக்கு தொடர்புடைய மூழ்கடிக்கப்பட்ட நிலமாக இன்றைய கண்டப்படுகை கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியாக இருப்பதாகவும், அது தன் அரசுக்கு சொந்தமானது என்று ஐநாவுடைய இந்த கான்டினென்டல் கண்டப்படுகையை பார்வையிடும் வரையறுக்கும் ஆணையத்திடம் மனு சமர்ப்பித்திருக்கிறார்கள். 2009 மே மாதம். நார்வே நாட்டுடைய தொழில்நுட்ப 40 பொருளாதார சில எண்ணெய் வட அரசியலுக்குள் செல்லவில்லை, அது வேறு பகுதி. ஆனால் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த தொழில்நுட்ப வல்லுநர் குழு வழியாக சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆணை, அந்த ஐநாவுடைய ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த கடிதம், அவர்களுக்கு உரியதாக அந்த நிலத்தை மாற்றுவதற்கான அந்த கடிதம் 2018 வரை விசாரணையில் இருந்தது. எனக்கு தெரிந்து, நினைவு தெரிந்து 2018 ஜூலையில் கடைசி விசாரணை நடந்தது. அவர்களுக்கு அதை ஒப்புதல் கொடுத்து விடலாமா என்ற விசாரணை சர்வதேச அளவில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் உறுதியான முடிவு அவர்கள் எடுக்கவில்லை. ஆனால் தொழில்நுட்ப கோட்பாடுகள், அந்த தரவுகளின் அடிப்படையில் அங்கிருந்த ஒரு கான்டினென்டல் ஷெல்ஃப் கண்டப்படுகை பற்றி உறுதியாக சொல்லலாம். இந்த கண்டப்படுகை இதே போன்று அப்படியே சில ஜியாலஜிக்கல், நிலவியல், கடலியல் துறை ஆய்வுகள் தரவுகளோடு அப்படியே பொருத்தி கொண்டு வந்தால், இன்னும் கடலில் மூழ்கி இன்னும் இருக்கக்கூடிய இந்த மடகாஸ்கர், மொரீஷியஸ் தீவிலிருந்து அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய சில கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ் கண்டப்படுகைகளை திட்டாக இன்றைய காலத்தில் கூட சில நவீன தொழில்நுட்ப வடிவத்தில் உறுதிப்பட முடிகிறது. நான் மீண்டும் அந்த வார்த்தையை கவனமாகத்தான் சொல்கிறேன். தொடர்புடைய கண்டமாக இருந்ததா என்பதற்கான சான்றுகளை நம்மால் இன்னும் நிறுவ முடியவில்லை. குறைந்தது நிறுவப்பட்ட ஆராய்ச்சி தரவுகளிலிருந்து நம்மால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆங்காங்கே சிறு சிறு தீவுகள், கண்ட படுகைகள், இன்னும் சொல்ல போனால் சில குறுகிய பகுதிகள், குறுகிய மலைகள் இந்த ஆப்பிரிக்க கண்டத்திற்கும் குமரி கண்டத்திற்கும் தொடர்புடைய பகுதிகளில், கடல் பகுதிகளில் இன்னும் இருப்பதாகத்தான் நாம் இந்த ஆராய்ச்சி அறிவியல் தரவுகள் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடிகிறது. இத்தனை தரவுகளையும் உள்ளடக்கிதான் நம்மால் சில விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது மறுதளிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். தமிழர்கள் சொல்லக்கூடியவர்களை இந்த தரவுகளின் அடிப்படையில் ஒரு அஞ்சார்ந்து வாழ்ந்த தமிழர்களுடைய அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட சில இலக்கிய சுவடுகளில் அவசியம் தமிழர்களுக்கு இருந்திருக்காது என்பதை நான் மிக தீர்க்கமாக நம்புவான். அதற்கு தொடர்புடைய எந்த அளவிற்கு அறிவியல் செய்திகளை பொருத்தி பார்க்க முடியும் என்ற தேடலின் விளை கிடைத்த செய்திகள் இது. ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் வரலாறை படித்தவன் என்ற அடிப்படையில் நான் கண்ணை மூடிக்கொண்டு குமரி கண்டத்தை பற்றி ஒரு பிரம்மாண்ட கற்பனைகளில் பேசிய காலம் உண்டு. அப்படி பேசப்பட்ட காலகட்டங்களில் நார்வே நாட்டில் நான் சில உரைகளில் பேசும் பொழுது 2010 நார்வேயில் பிறந்து வளர்ந்த தமிழ் குழந்தைகள் நம்மிடம் கேட்ட கேள்விகள் இருக்கிறது. எப்பொழுதும் கேள்விகள் தான் தேடலின் தொடக்கம், ஆராய்ச்சிகளின் தொடக்கம். அந்த கேள்விகளின் அடிப்படையில் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற வேட்கையில் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற தகவலை அறிவியல் அடிப்படையில் தேடிக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் தேடுகிறேன், இன்னும் படித்துக் கொண்டே இருக்கிறேன். மிக சமீபத்தில் இந்த ஆப்பிரிக்க மனிதர்களுடைய இடப்பெயர்வு பற்றி மிக ஆழமாக இன்னும் தேடிக்கொண்டுதான், படித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இதை அனைத்தையும் பொருத்தி பார்க்க விரும்புகிறேன். இந்த முடிவுகளை, இந்த ஆராய்ச்சிகளை பொருத்தி பார்த்து கொண்டு தமிழர்களுடைய வரலாற்றை நம்மால் முடிந்த தளத்தில் இருந்து எந்த அளவிற்கு பொருத்த முடியும் என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். இதில் ஒரு சம்பவம் செய்திகள் என்னவென்றால், இந்த ஆப்பிரிக்க இடப்பெயர்வு நடந்தது என்று சொல்லப்படக்கூடியது இன்றைய நவீன கால சொல்லாடலில், அறிவியல் சொல்லாடலில் ஹோமோசாப்பியன்ஸ் வகைப்பிரிவு. தென்னிந்திய முனை அல்லது கடலியல் துறையிலிருந்து, சில கடலியல் பகுதிகளிலிருந்து கிடைக்கப்பட்ட சில எலும்பு கூடுகளின் மரபியல் கூறுகளை ஆய்வு செய்தால் அது ஹோமோசாப்பியன்ஸுக்கு முற்பட்ட
ஹோமினியன்ஸ் என்ற ஒரு வகையான மனித பிரிவுகளை உள்ளடக்கியதாகவும் பார்க்க முடிகிறது. மிக தீர்க்கமான முடிவுகள், தீர்க்கமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றாலும் ஹோமோசாப்பியன்ஸ்க்கு முற்பட்ட பகுதிகள், முற்பட்ட மனித குழு அல்லது இனக்குழு சார்ந்த தவறுகளை இன்னும் இந்த குமரி கண்டத்தோடு பொருத்தி பார்க்கும் நவீன ஆய்வுகளுக்கு நாம் இன்னும் செல்லவில்லை. உண்மையாக நிறுவனமாக இந்த தேடல் கூட்டு நான் இயற்பியல் என்றால் நான் இயற்பியல் ஆராய்ச்சி மட்டும் தளங்களில் இருக்க முடியாது. இயற்பியலும் வேறு கலந்தவர், இயற்பியலும் உயிரியலும் ஆராய்ச்சிகள், இயற்பியலும் கணிதமும் ஆராய்ச்சி, கணிதமும் உயிரியலும் கலந்த ஆராய்ச்சிகள், கணிதமும் உயிர் கணினி தொழில்நுட்பமும் கலந்த ஆராய்ச்சிகள், இப்படிதான் கூட்டு வடிவ உலகம் இது. ஆக பேராசிரியர்கள், தமிழ் ஆராய்ச்சியாளர்களுக்கு நான் விடுக்கும் வேண்டுகோள் என்றால், இந்த உரையாடல் வழியாக உங்கள் ஆராய்ச்சியை இலக்கியங்கள், வரலாற்று செய்திகள் தமிழக நிலப்பரப்பில் மட்டும் சுருக்கிக் கொள்ள வேண்டாம். நான் கூட இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கான, தமிழ் ஆராய்ச்சியாளர்களுக்கான கூட்டு ஆராய்ச்சி வாய்ப்புகள் தொடர்பாக ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறேன். உலக நாடுகளில் எங்கெங்கெல்லாம் இந்தோவியல் துறை ஆராய்ச்சி துறை இருக்கிறது, எந்தெந்த பல்கலைக்கழகங்களில், இன்னும் குறிப்பாக தமிழியல் துறை ஆராய்ச்சிகள் உலக நாடுகளில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்ற ஒரு கட்டுரையின் வழியாக நான் நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறேன். அதற்கு காரணம், தமிழர்களும் தமிழ் ஆராய்ச்சியாளர்களும் இந்த உலகத்தோடு தொடர்புடைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சுருங்கி தமிழகத்தில் மட்டும் இருப்பதால் யாருக்கும் பலன் இல்லை. பொருளாதார ரீதியாக நீங்கள் பலன் அடையலாம், வாழ்க்கையில் சில வரலாற்றுகளை மாற்றி எழுதும் பொன்னான வாய்ப்பு தமிழ் ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. உதாரணமாக, மிக மிக சிறிய உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் ஜெர்மானிய மொழியோ, ஸ்பானிஷ் மொழியோ அல்லது கிரேக்க மொழியோ, இத்தாலிய ரோமானிய மொழியோ கற்றுக்கொண்டால் கூடுதலாக உங்களுடைய சர்வதேச ஆராய்ச்சி களத்தை இங்குள்ள பல்கலைக்கழகங்களோடு விரிவுபடுத்த முடியும். அங்குள்ள மாணவிகள் இங்கு வந்து தமிழர்களின் வரலாற்று இந்த செய்திகளோடு தொடர்புடைய ஆராய்ச்சிகளை இங்குள்ள நிறுவனங்களில் செய்ய முடியும். நவீன தொழில்நுட்ப உதவிகளோடு செய்ய முடியும். இந்த பொறியியல் படிப்பவர்கள் வெறும் பொறியியல் மட்டும் படிப்பதில்லை, ஆங்கிலத்திற்கென தனியாக நேரத்தை மெனக்கிடுகிறார்கள். கணினி மொழி கற்றுக்கொள்வதற்காக நேரத்தை மெனக்கிடுகிறார்கள். ஒவ்வொருவரும், எல்லா துறையினரும் தங்கள் துறை சார்ந்த வெறும் அந்த படி மட்டும் வைத்துக் கொண்டு இந்த நவநாகரிக உலகத்தில் பிழைக்க முடியாது. ஏதோ ஒன்று புதிதாக கற்றுக்கொள்கிறார்கள், புதிதாக கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். தமிழ் ஆராய்ச்சியாளர்களும் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள், ஜெர்மானிய மொழி கற்றுக்கொள்ளுங்கள், ஜப்பானிய மொழி கற்றுக்கொள்ளுங்கள், சீனம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏதோ ஒன்று குறைந்தது ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டால் நமது ஆராய்ச்சி களத்தை சர்வதேச தளத்திற்கு விரிவுபடுத்த முடியும். இந்த கூட்டு ஒப்பந்தங்கள் செய்ய முடியும். அறிவியல் ஆராய்ச்சி, பொறியியல் ஆராய்ச்சிகளில் பல நாடுகள் கூட்டு ஆராய்ச்சி நிதி உதவியோடு பல மாணவர்கள் அங்கிருந்து இங்கு வருகிறார்கள், இங்குள்ள மாணவர்கள் அங்கு செல்கிறார்கள். தமிழர்களுடைய ஆராய்ச்சிகளுக்கும் அப்படி வாய்ப்புகள் இருக்கிறது. நான் குறிப்பாக அது குறித்து கூட ஆராய்ச்சியாளர்களோடும் பேராசிரியர்களோடும் பேச விரும்புகிறேன். இந்த வாய்ப்புகளை நாம் இணைந்து கூட உருவாக்க முடியும். சர்வதேச தளங்களில் இருக்கக்கூடிய தமிழியல் துறை இருக்கிறது. தமிழுக்கென்ற ஆராய்ச்சி துறைகள், இன்னும் உறுதியாக நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால், ஜெர்மன் நாட்டில் கலோன் பல்கலைக்கழகத்தில் தமிழியல் துறை இருக்கிறது. அமெரிக்க நாட்டுடைய பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் நான் சமீபத்தில் அமெரிக்கா சென்றேன். அங்கிருந்த ஒரு பேராசிரியர் வழியாக அறிந்த செய்தி, இந்த 25 ஆண்டுகளில் குறைந்து 35-40 அமெரிக்கர்கள் தமிழில் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இப்ப இந்த செய்திகளை எல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், உங்களுக்கான உலக வாய்ப்புகள் தமிழுக்கு மிக நீண்டதாக இருக்கிறது, மிக விரிவாக இருக்கிறது, செழுமையாக இருக்கிறது. நான் மிக ஒரு தீர்க்கமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், நாம் தமிழ் பேராசிரியர்களோடு உரையாடும் பொழுது கிடைத்த செய்தி, தமிழ் படிக்க விரும்புபவர்கள் முதலாம் ஆண்டு இளநிலை கல்வியில் சேரும் பொழுது ஏதோ தாங்கள் தோர்த்துவிட்ட ஒரு மனநிலையில் இருந்துதான் தொடங்குகிறார்கள். இந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தில் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லாம் பொறியியல், வேதியியல் அல்லது மருத்துவத்துறை சென்ற பிறகு நாம் தமிழ் படிக்கிறோம் என்ற ஒரு அவர்களே சுருக்கிக் கொள்ளும் நிலையில்தான் இந்த கல்வியை கற்க தொடங்குகிறார்கள் என்ற ஒரு சோகமான செய்தியை அறிந்தேன். அதாவது நான் தீர்க்காக சொல்ல விரும்புவது என்னவென்றால், பொறியியல் படித்த பெரிய கல்லூரிகளில் கூட படித்திருக்கலாம். வெறும் 2000 சம்பளத்தில் வாழ்பவர்களை நாம் இன்னும் பார்க்கிறோம். அறிவியலில் முனைவர் பட்ட மாணவர்கள் கூட 10,000 5,000 சம்பளத்திற்கு வாழ்பவர்களை கூட பார்க்கிறோம், உறுதியாக பார்க்கிறோம். எந்த வேலை வாய்ப்பும் இல்லாமல் படித்த கல்விக்கும் வேலைக்கும் தொடர்பில்லாத ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டு பிழைப்பவர்களை பார்த்திருக்கிறோம். இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியது. தமிழால் தோற்றோம் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் தோற்று இருக்கலாம். நீங்கள் தனிப்பட்டவர்களாக தோற்றுவிட்டு தமிழ் படித்ததால் தோற்றோம் என்று சொல்லாதீர்கள். தமிழால் தோற்கவே முடியாது.
தமிழால் அறிவியல் படித்த என்னாலே இவ்வளவு தமிழ் சார்ந்த செய்திகளை தேட முடியும் என்றால் தமிழ் படித்த உங்களால் என்னை விட 100 மடங்கு அதிகமாக தேட முடியும். ஆக அத்தனை தரவுகள் இந்த வரலாறு நமக்கு விட்டு சென்றிருக்கின்றன. இந்த வரலாற்றுகளை தேடுங்கள், இந்த வரலாற்றில் உங்களை பொறித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக நன்றி, வணக்கம் அனைவருக்கும். கேள்வி பதில் இருந்தால் உரையாடலை தொடங்கலாம். வணக்கம். ஒரு மிகச் சிறப்பான உரையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. தமிழ் படித்தவர்களுக்கு ஒரு நல்ல ஊக்கமான உரையாக இருந்தது. தொடர்ந்து வினாக்கள் தொடுப்பவரை தொடுக்கலாம். என்னுடைய கேள்வி சொல்லுங்க ஐயா. இலங்கையுடைய கீழ்ப்பகுதியில் கண்டத்திட்டுகள் இருப்பதாக நீங்கள் சொல்வது அது நிச்சயமாக குமரிக்கண்டமாக இருக்க வேண்டும் என்கிற எங்களுடைய ஆர்வம் இருக்கிறது. அது குமரிக்கண்டமாக இருப்பதற்கான நார்வே நாட்டினுடைய முயற்சிகள் என்ன? ஐயா, இதுல 2 வகையா நான் சொன்னாங்க. நார்வே நாட்டுடைய நான் சொன்ன என்னுடைய பல்கலைக்கழக ஆசிரியரும் சரி, 2013 வெளிவந்த கட்டுரைகளுடைய அந்த ஆராய்ச்சிகளும் சரி, நிலவியல் கடலியல் சார்ந்த ஆராய்ச்சிகளை ஒரு புறம் மேற்கொள்கிறார்கள். அது நான் சொன்னது மேற்கோள் காட்டியபடி கோட்பாடுகளாகவும் சில நவீன அறிவியல் கருவிகள் கொண்டும் இதுவரையில் அந்த திட்டுக்களை மட்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள், கண்டமாக உறுதிப்படுத்தவில்லை என்றாலும். மற்றது நார்வே அரசாங்கமாக இதில் மிக ஆர்வமாக செய்வதற்கு காரணம் எண்ணெய் வளங்கள். அதனால்தான் நான் சொன்னேன், அதுக்குள்ள நான் நீண்ட இடங்களுக்கு அந்த நீண்ட விளக்கங்களுக்கு செல்லவில்லை. ஆனால் இது தொடர்பாக ஒரு மிகப்பெரிய அரசியல் அதற்குள் பொதிந்திருக்கும் இன்னொரு அரசியல் ஒன்று இருக்கிறது. பன்னாட்டு எண்ணெய் நிறுவனங்களுடைய எண்ணெய் வள சுரண்டல்களுக்காக இந்த ஆராய்ச்சிகளை அவர்கள் உறுதிப்படுத்துவதில்லை. அந்த ஒரு பகுதியோடு இதை நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். வேறு கேள்விகள்? மாணவர்கள், பேராசிரியர்கள். ஆமா, அந்த கேள்வி கேட்பவர்கள் மட்டும் அந்த சவுண்ட் ஆன் பண்ணிட்டு மத்த அமைதி காத்தால் கொஞ்சம் வசதியா இருக்கு. நிறைய ஐயா வணக்கங்க ஐயா. விஜய சோழன் ஐயா, கேள்வி கேட்கறாங்க இல்ல, அவ்வளவு ஒரு தெளிவான உரையா இருக்கு. நன்றிங்க. இருந்தாலும் உரையாடல் தொடர்ந்தால் நான் மிக மகிழ்ச்சி அடைவேன். ஆமா சார், ஜான்பீட்டர் சார், வணக்கங்க ஐயா. மிக அற்புதமான உரை. நன்றிங்க. 2 நாட்கள் அயலகத்தில் இருந்தாலும் விதமான தமிழ் சொற்களை எல்லாம் பயன்படுத்தி மிக அருமையான ஒரு உரையை வழங்கியிருக்கிறீர்கள். இயற்பியல் என்றாலும் தமிழ் இலக்கிய சான்றுகள் எல்லாம் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய அருமையான ஆய்வுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வேற ஏதாவது கேள்விகள் அல்லது ஒரு விவாதமாக இருந்தால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஐயா வணக்கம். நான் கோவையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. அதாவது ஆய்வு குறித்து நீங்க சொல்லியிருந்தீங்க, நிறைய தேடல் இருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துல நம்ம ஏதாவது பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நம்மளுடைய ஆராய்ச்சிய துவங்கணுமா, இல்ல நம்மளா ஏதாவது ஒரு சொற்கள்
இல்ல இந்த பாறைகள் திட்டுகள் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஏதாவது தனிப்பட்ட முறையிலையும் செய்ய முடியும்? ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிடும் பொழுது நீங்க ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்திலோ கல்லூரியிலோ பல்கலைக்கழகத்தோடோ தொடர்புடையவர்களா இருந்தால் தான் கட்டுரைகளாக வெளியிட முடியும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் செய்வதை நாம் புத்தகமாக்க முடியுமே தவிர இந்த ஆராய்ச்சி நீங்க பேசுறது கேட்கலீங்களா? கேக்குதுங்களா? ஐயா எங்க எல்லாருக்கும் கேக்குது, நீங்க பேசலாம். எங்க எல்லாருக்கும் கேட்கலையா? பேசலாங்க. அந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிடுவதற்கு நீங்கள் கூட்டு ஆராய்ச்சிகளாக கூட செய்யலாம். பல்கலைக்கழகம் இப்ப இந்தியாவில் இருக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழக பேராசிரியரும் ஜெர்மன் நாட்டிலோ அல்லது இந்திய நாட்டிலோ இருக்கக்கூடிய பல்கலைக்கழக பேராசிரியரோட இணைந்து கூட சில கட்டுரைகள் வெளியிட முடியும். ஆராய்ச்சிகளை நம் தரப்பில் இருக்கக்கூடிய சான்றுகளை இவர்களுடைய அறிவியல் வடிவத்தோடு பொருத்தி பார்க்கக்கூடிய கட்டுரைகளாக எழுதலாம் அல்லது புத்தகங்களாக கொண்டு வரலாம். பாலகிருஷ்ண ஐயாவுடைய புத்தகம் மிக அருமையான புத்தகமாக பார்க்கிறேன். சிந்துவெளி சமவெளி தொடர்பாக மிக மிக விரிவான ஆய்வு தரவுகளை மேற்கோள் காட்டினேன். அப்படி நிறைய தகவல்களை நீங்கள் எழுதினால் கூட அடுத்தடுத்த காலகட்டத்தில் ஆய்வு செய்பவர்களுக்கு, நிலவியல் சார்ந்த ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு கூட இந்த தகவல்கள் பொருந்தலாம், அல்லது பூகோளவியல் சார்ந்த ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு கூட இந்த தரவுகள் தேவைப்படலாம். நிறைய தரவுகள் அடிப்படையில் சில புத்தகங்கள் வெளிவருவதும் அவசியமாகத்தான் பார்க்கிறேன், கட்டுரைக்கு அப்பாற்பட்டு. ஐயா வணக்கம். வணக்கங்க. புதுச்சேரியில இருந்து சேதுபதி பேசுறேங்க ஐயா. வணக்கங்க ஐயா. தெளிவா அழகான முறையில் எடுத்துரைக்கிறதுக்கு நன்றி. இப்ப இந்த தமிழினுடைய தொன்மையை பற்றி தொடர்பாக இப்ப நிறைய பேச்சுகள் வந்துட்டு இருக்கு. இதே நேரத்துல கீழடி ஆய்வுகள் நமக்கு புதிய தரவுகளை தந்துட்டு இருக்கு. ஏற்கனவே தொன்மையை நாம் வரையறுத்ததற்கான காலங்களையும் அதற்கான தரவுகளையும் கீழடி ஆய்வுகளினுடைய வெளிப்பாடுகள் அந்த தரத்தை மேம்படுத்தி நம்முடைய தொன்மையை இன்னும் மேல கொண்டு போயிருக்காங்கிறத கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. ஆமாங்க, தொன்மை மேல கொண்டு போயிருக்கு. அது இல்லாமல் இன்னும் நம்ம செய்ய வேண்டிய பகுதிகள் விடுபட்டிருக்கு. இப்ப மிக சமீபத்தில் இந்த ஒரு வாரத்தில் கூட சிவகலை என்ற இடத்தில் இன்னும் கூட கொஞ்சம் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டதாக நான் பார்க்கிறேன். அனைத்திற்கும் அப்பாற்பட்டு நான் தொன்மையை நிறுவுவதற்கு காவேரி பூம்பட்டினத்தை மிக ஒரு தொடக்க நிலையாக தான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த சிவகலை ஆகட்டும், கீழடி ஆகட்டும், இல்ல ஆதிச்சநல்லூர் ஆகட்டும், அனைத்தும் ஒரு இன்றிலிருந்து 5000-6000 ஆண்டுகளாக மாறுகிறது அந்த தரவுகள், வரலாற்று சுவடுகள். ஆனால் காவிரி பூம்பட்டின நகரத்தை பொறுத்தவரையில், அந்த கடற்பகுதியை பொறுத்தவரையில் அனுப்பக்கூடிய புத்தகத்திலும் சரி, அவருடைய இன்றைக்கும் அவருடைய இணையதளத்தின் முதல் பக்கத்திலே கூட இருக்கிறது. காவிரி பூம்பட்டினம் நகரம் இன்றைக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முத்த பகுதியாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை அவர் சில தரவுகளின் அடிப்படையில் நிறுவுகிறார். நாம் நிலத்தில் கிடைக்கக்கூடிய தகவல்களை விட இன்னும் கடலில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமது தொன்மையை மேலும் நீட்டிக்க செய்யும் என்று நான் நம்புகிறேன். குறைந்தது காவிரியின் முதல் உதாரணம் இந்த கண்ட இடப்பெயர்வு, கண்ட படுகை தொடர்பான செயல்கள் அடிப்படையில் இன்னும் கூட ஆழமாக ஆராய்ச்சிகள் செய்ய முடியும் என்றால் அங்கு கிடைத்ததாக சொல்லப்படக்கூடிய உயிரியல் படிமங்கள், ஃபாசில்ஸ், fauna and flora fossils சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த உயிரியல் படிமங்களுடைய தரவுகளை இன்னும் நாம் ஆய்வுகளுக்கு உட்படுத்தவில்லை. அது இன்னும் கூட நீட்டிக்கும் என்று நான் நம்புகிறேன் ஐயா. வேறு யாரானும் கேள்வி கேட்பதானால் கேட்கலாம். பேராசிரியர் சதாசிவம் அவர்கள். ஐயா வணக்கங்க ஐயா. சதாசிவம் ஐயா வணக்கங்க ஐயா. உங்களுடைய வினாக்கள். வணக்கங்க ஐயா. சதாசிவம் ஐயா வணக்கம். ஒரு ஆடியோ. ஆனா உங்களுடைய குரல் கேட்கலண்ணே. ஐயா உங்களுடைய குரல் கேட்கல. மியூட்ல இருக்கு அவரோடது. ஆமா, சதாசிவம் ஐயா உங்களுடைய ஆடியோ அடிபட்டு இருக்கிறது, நீங்கள் திறக்க வேண்டும். உங்களுடைய போட்டோவுக்கு மேல ஒரு 3 புள்ளிகள் இருக்கும், அதுல ஒரு மைக் இருக்கும், அந்த மைக்கை எடுத்து விடுங்க. ஹோஸ்ட் கூட எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் பாக்குறேங்க, ஹோஸ்ட் எடுக்க முடியல. சரி, இல்ல சதாசிவம் வந்து என்னுடைய நண்பர். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சதாசிவ மன்னனுக்கு நான் உண்மையா நன்றி சொல்லணும் இந்த சந்தர்ப்பத்துல.
அவர் பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேங்க. சரிங்க, வேற கேள்விகள் வரல? சொல்லுங்கம்மா. வேற யாரும் கேள்வி கேட்கலாம்? பேசுங்க. மகிழ்ச்சி. சரிங்க, வேற யாரும் கேள்வி கேட்பதனால் கேட்கலாம். கேள்வி கேட்க வருகிறவர்கள் உங்களுடைய ஆடியோவை இயக்கிக் கொள்ளுங்கள். நமக்காக சிறப்பு விருந்தினர் காத்திருக்கிறார். நிறைய கலந்துரையாடல் பண்ணி அவருடைய ஆர்வம் நன்றாக முகத்தில் தெரிகிறது. ஆனால் உங்களுடைய உரையில் நிறைய வரலாற்று அறிஞர்களையும் நிறைய அறிவியல் அறிஞர்களையும் குறிப்பிட்டு காண்பித்தீர்கள். நிச்சயமா நாங்கள் இதை பதிவு செய்து வைத்திருக்கிறோம். இந்த பதிவு யூடியூபில் வெளியிடப்படும். அதுவும் சரிங்கய்யா, நான் இது தொடர்பாக நிறைய தரவுகளை எடுத்து ஒரு பிபிடி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 120 ஸ்லைட்ஸ் இருக்கு. இது நீங்க பேசினதுக்கு மட்டுமே ஒரு 4 மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு தரவுகள் இருக்கு. நான் பிபிடி கூட எல்லாருக்கும் அனுப்புறேன். அதுல மேற்கோள் காட்டின நிறைய செய்திகள், ஆய்வு கட்டுரைகளை நான் தொகுத்திருக்கேன். வேண்டுகோள்கள் எனக்கு மின்னஞ்சல் வழியாக தொடர்பு கொள்ளலாம். நான் நிச்சயமா எல்லோருக்கும் அனுப்பி வைக்க தயாராக இருக்கேன். அந்த நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பிபிடி கண்டிப்பா எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா எல்லாம் அனுப்பி வைக்கிறேங்க. புதுக்கோட்டை கல்லூரிக்கு அனுப்புறேன், நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. சரிங்க, நன்றிங்க. புதுக்கோட்டை கல்லூரியிலிருந்து நாங்கள் அதை பகிர்கிறோம். நன்றிங்கய்யா, நன்றிங்க. ஐயா, நிறைவு செய்யலாமா ஐயா? அனைவருக்கும் வணக்கம். படித்தது அறிவியல், ஆராய்ச்சியாளர், உணர்வு முழுவதும் தமிழ், தேடல் முழுவதும் வரலாறு, தமிழுண்டு தமிழருண்டு தமிழுக்கு நான் தொண்டு செய்யும் என்ற வரிகளுக்கு விஜய் அசவன் ஐயா இல்லாத ஆள் என்பதை நிரூபித்து விட்டார். ஒரு சமூக தமிழ் என்பது அவருடைய உரையின் மூலம் தெரிந்தது. அறிமுக உரையில் நான் அவரை குறைத்துக் கொண்டது, நான் அவரிடம் பேசும் பொழுது சிறந்த ஒரு ஆய்வாளர், அறிவாளர் என்பதை நான் அறிமுகப்படுத்திக் கொண்டதோடு முடித்துக் கொண்டேன். ஏனென்றால் அவருக்கு நேரத்தை அதிகமாக கொடுத்து அவருடைய அறிவை நாங்கள் எல்லாம் பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஐயாவுடைய உரை சிறந்த ஒரு கல்லூரி காலத்தை, பெரிய ஆசாண்டம் நாங்கள் கல்லூரி காலத்தில் அமர்ந்தது போல் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. ஐயாவுடைய காலை 4 விடிய காலம் 3 மணி எல்லாம் நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ணினோம். எங்களுடைய நேரத்துக்கு 11 என்பது உங்களுடைய நேரம் 7 மணி. நான் காலை 9 மணிக்கு அடிக்கும் போது நீங்கள் 3 மணி எல்லாம் இருப்பீர்கள். பல்வேறுபட்ட தொண்டர்களிடையே உரையை ஆற்றி என்னையும் நம் தமிழகத்தையும் தமிழ் ஆர்வலரையும் ஊக்கப்படுத்தி மென்மேலும் நாங்கள் பல கலைகள் கற்றுக்கொள்ள வேண்டும், உலகம் முழுவதும் நம் தமிழர்கள் சிறப்பாக தமிழ் படித்தவர்கள் வளம் வர வேண்டும் என்ற உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் கண்டிப்பாக உயர்த்தி காட்டுவோம். எங்களுக்கான இத்தனை நேரங்கள் நீங்கள் கொடுத்ததற்கு மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் ஒருங்கிணைப்பாளர் என்ற சார்பாகவும் மனமாக உளமார்ந்த தெரிவித்து பணிந்து வேண்டுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சியா மனசு நிகழ வச்சுட்டீங்க. எதுனாலும் தொடர்பு கொள்ளுங்க, நம்ம தொடர்ந்து இயங்குவதற்கான வாய்ப்புகளை தேடுவோம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க. இந்த நிகழ்வை கலந்து பயன்படுத்த அனைவருக்கும் நாளையும் காலை 11 மணி அளவில் இணையத்துக்கு நாளை நம்முடன் உரையாற்றவில்லை உரை கேட்பதற்கு அனைவரையும் வருக என வேண்டி நாளை இருக்கிற இந்த நேரம் ஒரு சிறு அடிப்படையிலும் நீங்கள் தேர்வு எழுதுகிற அடிப்படையில் தான் மதிப்பெண் வழங்கப்படும். வருகின்றவருடைய பட்டியலை போஸ்ட் நாங்கள் குறித்துள்ளோம். அவருடைய பதிவு குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய தேர்வையும் கற்பிக்கப்படும். ஆகவே அவரும் நாளையும் வரும்படி அப்படி கேட்டுக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை இதுவரை நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறோம்.